அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்தால் சுமதியை பார்த்ததுமே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்னம்மா, என்னக்கா? பதறி வரவேற்றார்கள். ஓ, ஒண்ணுமில்ல சொல்லி வந்து தூணில் சாய்ந்த சுமதிக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. கோவென்று அழுதாள். என்னடி, சொல்லிட்டு தான் நாளே. தாய் துடித்து அதட்டினாள். வித்யா தன் பங்கிற்கு அக்காவின் அருகில் வந்து வாஞ்சையாய் அமர்ந்தாள். என்னக்கா? சுமதி தலையை வருடினாள். அவர் அவர் கேவினாள். என்னன்னு சொல்லு. அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். சொல்லும் போதே துக்கம் தொண்டையை அடைத்தது. ஏன்? இருவரும் ஒரே கேள்வி கேட்டு அவளை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். திருமணம் முடிஞ்சு 5 வருஷமாச்சு, பிள்ளை இல்லை, இனியும் உனக்கு பிறக்காது, இன்னொருத்தியை தேடி பெற்றுக்கிறேன் என்கிறாள். அழுதாள். தாய் சிலையானால். அதிர்ந்த வித்யாவும் கொஞ்சம் சுதாரித்து, நீ என்ன சொன்ன கேட்டாள். யார் ஒத்துப்பா? அதெல்லாம் முடியாது, பிள்ளை வேணும்னா தத்தெடுத்துக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் முடியாது, அது என் வாரிசாகாது, எனக்குன்னு பிறக்கணும் என்கிறார். அப்புறம் வரவள் எப்படி இருப்பாளோ, அவ என்ன வேலைக்காரியாக்கி சீரமாற அடிச்சா என்னால தாங்க முடியாதுன்னு அழுதேன். தாய், அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரா வித்யா? இல்ல, அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சியை எனக்கு கட்டி வை, உன்னை கண்கலங்காம பார்த்துப்பான்னு சொன்னார். ஓ ஓ, வித்யாவிற்குள் ஏதோ ஒன்று உரைத்தது. நான் ஒத்துக்கல, 2ஆம் தாரம் வாழ்க்கப்பட அவளுக்கு எதுவும் தலையெழுத்தில்லைன்னு சொன்னேன். சரியா சொல்லியிருக்க, அதுக்குத்தான் எனக்கு அடி உதை. அழுதாள். தாய்க்குள் திக்கென்றது. வித்யாவிற்கு அப்படித்தான். அதே சமயம் விஷயம் வேறொன்றாக புரிந்தது. அக்கா கணவன் போல வெங்கடேசுக்கும் வித்யா மேல் ஒரு கண்ணு. ஆள் மாமியார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பிழுப்பது மாதிரி தட்டுவதும் கொஞ்சுவது போல தொடுவதும் கிள்ளுவதும் வேண்டுமென்று பல்லிழுப்பதும் பேசுவதுதான் வாடிக்கை. இவளுக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை. அக்கால் கணவன் என்று பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாள். அதோடு மட்டுமில்லாமல் உன்னை கட்டிக்க போறேண்டி என்று வேறு சீண்டல். அதையும் இவள் அக்காவிற்காக பொறுத்து கொண்டாள். இப்போது தனக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்ததும் ஆள் கை நழுவி போய்விடுவாள் என்கின்ற பதைப்பில் பிள்ளை சாக்கு வைத்து அக்காலை அடித்து துவைத்து அனுப்பியிருக்கிறான் என்று புரிந்தது. வாழ்வில் குழந்தை அவசியமா? குழந்தைதான் வாரிசா, வாழ்க்கையா? வாரிசு ஒன்று வந்தால்தான் வாழ்க்கை சிறக்குமா, நிறைவாகுமா? மக்கள் பெருக்கம் அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் வாரிசு ஒன்றுதான் வரதான் வேண்டுமா? அது என்ன, எல்லா அக்கா கணவங்களுக்கும் மச்சினை மேல் கண்ணாக இருக்கிறார்கள். ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் போல் அக்காலை கட்டினால் தங்கையும் தன்வசம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போதுதான் சுமதி இவள் கையை பிடித்தாள். என்னக்கா, நீ தான் உதவி செய்யணும், பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள். என்ன உதவி? அவரை கட்டிக்கிட்டு என்ன மட்டுமில்ல என் வாழ்க்கையும் காப்பாற்றணும் என்றாள். அக்கா வித்யா அலறினாள். என்ன, உன் வாழ்க்கையை காப்பாத்த நான் 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டு என்ன ஃபால் பண்ணிக்கணுமா? எனக்கு பிள்ளை இல்லாமல் போனால் வாழ்க்கப்பட இங்க இன்னொருத்தி தங்கச்சி இல்ல, இன்னொருத்தியை தேடுவியா? அப்படி மூணாம் மனுஷி வந்தால் நீயும் நானும் மூளையில முடங்கி செல்லா காசு தெரியுமா? படபடத்தாள். சுமதிக்கு வாய்ப்பேச்சு வரவில்லை. உரைத்தாள். விட்டத்தை பார்த்தாள். வித்யாவிற்கு இது சரிப்படாதுன்னு புரிந்தது. சரி, நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கப்படணும், அவ்வளவுதானே. நாளைக்கு அத்தானை இங்க அழைச்சு வா, நான் பேசுறேன் என்றாள். சரி அகன்றாள். அடுத்த நாளே அவள் கணவனுடன் வந்து நின்றாள். மச்சினி தன் வழிக்கு வந்துவிட்டாள் என்கின்ற நினைப்பு. வெங்கடேசுக்கு முகமெல்லாம் பூரிப்பு, வாயெல்லாம் புன்னகை. நாற்காலியில் அமர்ந்தான். அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க, அத்தான், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா. உன் மனசுல உள்ளத சொல்லி வித்யா, நான் அப்படியே நடந்துக்கிறேன். இவனும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தான். அத்தான், உங்க 5 வருட தாம்பத்திய வாழ்க்கையில அக்காவை பிடிக்கலையா? இல்ல அவள் எதுக்கு ஒத்து வரலையா? கேட்டு தீர்க்கமாக பார்த்தாள். இந்த திடீர் கேள்வி பார்வையை எதிர்பார்க்காத வெங்கடேஷ் துணிக்கிற்று நெளிந்து, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே, ஏன் கேக்குறேன்னு பார்த்தான். பின்ன நீங்க 2ஆம் கல்யாணம் முடிவெடுக்க காரணம்?
அக்கா சொல்லலையா? சுமதியை பார்த்தான். சொன்னால் நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரிசு வேணும். ஆக ஒரு குழந்தைக்காக என்ன திருமணம் செய்யறீங்க? ஆமா. உங்க 2 பேருக்கு ஏன் குழந்தை இல்ல? உங்க 2 பேர்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செஞ்சு பாத்தீங்களா? இல்ல, சுமதிக்கு தான் குறையா இருக்கும். அப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கீங்களா? பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வியில் வெங்கடேஷ் ஆடி போனான். சுமதி தாய் அதட்டினாள். நீங்க சும்மா இருங்கம்மா, இது எங்க 2 பேருக்குள்ள உள்ள பிரச்சனை. மருத்துவ பரிசோதனை செய்யல, அக்கா மேலதான் குறைன்னு அத்தான் அடிச்சு சொல்றான்னா அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்கான் தானே அர்த்தம். ஆமாம் என்று சொல்ல யாருக்கும் வாய் வரவில்லை. தாயும் மகளும் கம்மென்று இருந்தார்கள். சரி, நீங்க யோக்கியன், அந்த விஷயத்தை விடுங்க. இப்ப உங்க 2 பேர்ல யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செய்யலாமா? மருத்துவ பரிசோதனையில் யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திடலாமே. கம்மென்று இருந்தான். சரி, அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அக்காவுக்கு குறைனா நான் உங்களை கட்டிக்க சம்மதம். உங்களுக்கு குறைனா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைக்கிறவா? வித்யா கோபத்தில் எழுந்தாள். என்ன பேச்சு பேசுற? தாய் ஓடி வந்தாள். உஷ் என்று அவளை கை நீட்டி மறைத்து தடுத்த வித்யா, அத்தான் கோவப்படாதீங்க, பொறுமையா கேளுங்க, அமைதியா சொன்னாள். அமர்ந்தான். உங்க மனைவி இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொன்ன போதே உங்களுக்கு கொதிக்குதே, அது போலதானே நீங்க இன்னொருத்தைய கட்டிக்கிறேன்னு சொன்னதும் அக்காவுக்கு கொதிச்சிருக்கும் அத்தான். உங்களுக்கு வந்தால் ரத்தம், சுமதிக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமகள் உடைச்சா பொஞ்சட்டியா? அத்தான், குழந்தை இல்லை என்கின்ற கவலை வருத்தம் கணவன் மனைவி 2 பேருக்குமே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த கவலை வருத்தம் அதிகம். அதை உணர்ந்து குழந்தைதான் வாழ்க்கைன்னு நினைச்சு பிரச்சனை சுழுவாக்கி, இந்த பிறப்பில் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பு வச்சு ஆறுதலா வாழணும். அதிலும் மனசு சமாதானம் அடையலைன்னா அநாத ஆசிரமம் போய் தத்தெடுத்துக்கலாம். இன்னொருத்தர் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு பயம் வேணாம். பிஞ்சு குழந்தைக்கு கள்ளங்கபடம் அறியாதவங்க எடுப்பவர் கையை பிள்ளைங்க எப்படி வளர்க்கிறோமோ அப்படி வளரும். அதுவும் சரிப்படையிலையா? இருக்கிற சொத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்ந்து வாழ்த்துறது 10 பிள்ளைங்களை பெற்றதுக்கு சமம். அப்புறம் குழந்தை இல்லைன்னு என்கிறதுக்காக 2ஆம் தர மலம் சரியான தீர்வே இல்லாதான். உங்ககிட்ட குறை இருந்தால் உங்க ஒரு உயிரணுவை ஊசி மூலமா அக்கா கர்ப்பப்பையில செலுத்தி குழந்தை பெற்றுக்க வாய்ப்பு இருக்கு. அக்காவுக்கு குறைனா வாடகை தாய் மூலமா உங்க உயிரணு மூலமா நீங்க குழந்தை பெற்றுக்கலாம். என்ன, பணம் தான் அதிக செலவாகுமே தவிர குழந்தை பெற்றுக்க முடியாது என்கின்ற பேச்சுக்கே வேலை இல்லை. இப்படி எல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும் போது எதுக்கு வீணாச? 2 பொண்டாட்டி வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம் நிறுத்தினாள். சுமதி, வா போகலாம் சொல்லி வெங்கடேசன் இருக்கையை விட்டு எழுந்தான். என்னத்தான் பதில் சொல்லாம கிளம்புறீங்க கேட்டாள் வித்யா. பதில் சொல்றதுக்கு அவசியம் இல்ல வித்யா, நல்ல நேரத்துல நல்லது சொல்லி எனக்கு கண் திறந்திருக்க. இனி எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு நன்றி. உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடுறேன்னு சொல்லி அருகில் வந்து மனைவி சுமதி கையை இருக்க பற்றி கொண்டு வரேனத்த சொல்லி தெளிவாய் நடந்தான். வித்யா தாய் முகங்களில் மகிழ்ச்சி.